செல்வம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகும். நல்ல உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உடம்புல இருந்த பிரச்சனை கண்டிப்பாக டாக்டர் பிபி சுகர்லாம் அதிகமாக கூட இருந்திருக்கும். போன மாதம்லாம் பிபி சுகர்லாம் எப்படி தான் ஏர்ச்சுனே தெரியாது. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து மாத்திரை போட்டு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் போயிட்டு வந்துருக்கும். இதெல்லாம் இப்போ மாறிவிடும். நல்லா இருக்க போகிறீங்க ஐயா. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நல்ல செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலம். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நல்ல செல்வங்கள் நம்ம வீட்டை தேடி வரையும். வங்கி சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தடை ஏதும் இருந்தால் அந்த வங்கி சார்ந்த நிதி நிலைமைக்காக நம்ம லோன் கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்த முறை நம்மளுக்கு எல்லாமே கூடி வரக்கூடிய காலமாக அமையப்போகுது. முக்கியமாக நம்மளுக்கு 11ஆம் அதிபதி அவர் தான், செவ்வாய் பகவான். முக்கியமாக அவர் 6 கூடையோரும் அவரே தான். ஏன்னா அதை கரெக்டாக சொல்லணும். 2ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாலே இந்த காதல் விவகாரத்தில் மற்றும் சவனத்தில் கொஞ்சம் எடுத்துக்கங்க. மற்றபடி எந்த விஷயமும் நம்மளை தொந்தரவு பதியாது. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். முக்கியமாக மிதுன ராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்று கூட கொடுத்துருக்காங்க. இந்த புரட்டாசி மாதம், அதாவது புரட்டாசி மன்னிக்கணும், அக்டோபர் மாதத்தில் 2 மாதம், அதாவது புரட்டாசியும் சேர்ந்து வரும், ஐப்பசியும் சேர்ந்து வரும். இந்த 5 நாட்கள் இதில் வரும், 5 நாட்கள் அதுலேயும் வரும். ஏன்னா 2 மாதத்தையும் நம்ம ஈவன் பண்ணி தான் பேச முடியும். இந்த காலம் உயர்ந்த காலமாக வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு. அதாவது நம்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் வீட்டிருப்பதும், நம்ம ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுவதும், அவரும் அதிலே தான் இருப்பார். அவரும் ஒரு 10 நாட்கள் இருந்து அதிலிருந்து இடம் பெயர்ந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட துலா ராசி வீட்டில் வீட்டிருப்பார். 4ஆம் இடத்துல கேது பகவான் வீட்டிருப்பார். ஒரு 23 தேதிக்கு அப்புறம் நம்ம ராசியில் வீட்டிருந்த செவ்வாய் பகவான், அதாவது இது வரைக்கும் கோபமாகவும் தேவையில்லாத ப்ரெஷரு, உடல் பிரச்சனை இதெல்லாம் அனுபவிச்சிருந்தீங்க பாருங்க, அவையெல்லாம் மாறி, ஏன்னா 12ஆம் அதிபதி என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் வீட்டிருக்காரு. அந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கும் இந்த மாதம் இடம்பெயர்ந்து விடுவார். ஏற்கனவே 9ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான். நல்ல காலம் என்று தான் சொல்லுது. சூரிய பகவான் நீச்சம் அடையும் போது அந்த தைரியத்தில் மட்டும் சற்று குறைவாக இருக்கும். தொலைதூர பயணங்கள்லாம் நம்மளுக்கு அதிகரிக்கும். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் தனவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நம்மளுக்கு இருக்கும். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இனிமேல் கடந்து சென்று விடுவீர்கள். நம்ம வீட்டில் திடீர்னு பார்த்தோன்னா சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான காலம் ஏற்படுத்தி விடும். ஏயா இது வரைக்கும் நான் சுப நிகழ்ச்சியில் எதுலையும் கலந்துக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு நடந்துக்கிற மாதிரி ப்ரோக்ராம் நம்மளுக்கு பண்ணுவாங்க. இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும். ஒரு செல்வம், நிரந்தர செல்வத்தை கொடுக்கறதுக்கான பாக்கியம் பெறக்கூடிய காலம். இந்த கேந்திரத்தில் கிரகங்கள் கீச்சகதி பெற்றாலே யோகத்தை கொடுக்குமா. கேந்திரத்தில் கிரகங்கள் நீச்சகதி பெற்றாலே எப்படி சொல்றதுன்னா, 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சகதி பெறுவதும், அந்த கேந்திரத்திலிருந்து 4 பாதம் என்று சொல்ற மாதிரி 1, 2, 3, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா ராசியில சூரிய பகவான் நீச்சம் பெறுவார். இந்த நேரத்தில் 5ஆம் இடத்துல இந்த கேந்திரத்தில் கிரகங்கள் நீச்சகதி பெறும் பொழுதெல்லாம் இவருடைய 4ஆம் பார்வையால் சூரிய பகவானும் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுவார். இந்த கேந்திரம் பெற்றால் தான் கிரகங்களுடைய வலிமை அதிகரிக்கும். ஒரு மனுஷன் கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கணுமா ஜாதகத்தில், பாவ கிரகங்களாகட்டும் சுபர் கிரகங்களாகட்டும், கேந்திரத்தில் 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துல கிரகங்களில் இருந்ததாவே போதுமானது. அவ்வளோ சிறப்பினை தரும். அவங்க தசாபுத்திலையும் அவங்க கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துலையும் சுபர் கிரகங்கள் பார்வை பெறுவதும், அது மேலே கிரகங்கள் தொடுவதும் பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு டல்னஸ் என்பதே இருக்காது. ஐயா எனக்கு சனி மகாதசை, சனி புத்தி இதெல்லாம் நடக்குதுன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவமான் போயினே இருப்பாங்க, அவங்க வளர்ச்சியில் போயினே இருப்பாங்க. கேந்திர பெற்ற கிரகங்கள் பெரிய வலிமையான முன்னோட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த காலம் மிகுந்த காலமாக மிதுன ராசிக்கு வருதியா. இந்த மாதம் முழுவதும் செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த வேலையும் எடுத்து செய்யுங்க. ஒரு 15 தேதிக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, காலம் பரவாயில்லை என்று சொல்வேன். தேவையில்லாமல் நம்ம கொஞ்சம் ஊர் சுற்றுற மாதிரி ப்ரோக்ராம் கிடைக்கும். இதுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக தான். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ வருது நிறைய.
5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தில் நீச்சகதி பெற்றால் தந்தையார் வழியில் நம்மளுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாகவும் அந்த உறவுகள் மூலியமாக நம்மளுக்கு லாபம் வரும். ஐயா ரொம்ப நாளாக நம்மளுக்கு பிரிச்சு போடாமல் இருக்குது ஐயா. சொத்துக்கள் எதில் அதை பற்றி பேசவே இல்லை. ஒரு வீடுக்குது 4 பங்காளிங்க இருக்காங்க, 4 பேருமே அதை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ ஈடு கொடுத்து வரும். ஆனால் அதில் ஒரு முதலீடு கிடைச்சா நான் அதுலேருந்து பங்கு பிரித்து நான் போயிடுவேன். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த வார்த்தை எல்லாருமே அதே வீட்டில் தான் இருக்குது, எங்கள் பாகமெல்லாம் அந்த பேர்லேயே இருக்குது, இது வரைக்கும் மாறலை, நாங்கள் எதுவும் பிரிக்க முடியல. எப்படி சொல்ல மணி கட்டுறது, எப்படி அந்த பூனைக்கு எப்படி நம்ம மணி கட்டுறது அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம்லாம் சொல்கிறோம் இல்லை. அந்த பூர்வ புண்ணியத்துக்கு இது ஒரு முன்னேற்றம் தரப்போகுது. தந்தையார் வழி பிள்ளைகள் வழி சொத்துக்கள் நம்மளுக்கு அதை ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி அதன் மூலிமா நம்மளுக்கு ஆதாயத்தை கொடுக்க போகிறான் இறைவன். நவகிரகங்கள் தான் இறைவனே. இந்த பிரபஞ்சம் அப்படி தான் கொடுத்துருக்கு. இறைவன் சொல்கிறது ஆணையை அவங்க நவகிரகங்கள் கேட்குறாங்க, நவகிரகங்கள் நம்மளுக்கு ஆணையிடுறாங்க. அவ்வளோதான். அந்த ஒளி அலைகள் மூலியமாக தான் மனிதனுடைய சிந்தனையில் போட்டு இதெல்லாம் நீங்கள் செய்ய வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை விடுவார். ஒளி அமைப்பு தான் ஜோதிடம், இறைவனே ஒளி அமைப்பு தான். புதன் அவரும் 5ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் நல்ல முன்னேற்றம், பிள்ளைகள் வழியும் சரி, கல்வி சார்ந்த விஷயத்திலையும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். இதுவரைக்கும் தடையாக இருந்தது, போன மாதம் ஃபுல்லாக தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முழுவதும் விளைவிடும். ஐயா நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போதுங்க ஐயா. செல்வம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகும். நல்ல உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உடம்புல இருந்த பிரச்சனை கண்டிப்பாக டாக்டர் பிபி சுகர்லாம் அதிகமாக கூட இருந்திருக்கும். போன மாதம்லாம் பிபி சுகர்லாம் எப்படி தான் ஏர்ச்சுனே தெரியாது. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து மாத்திரை போட்டு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் போயிட்டு வந்துருக்கும். இதெல்லாம் இப்போ மாறிவிடும். நல்லா இருக்க போகிறீங்க ஐயா. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நல்ல செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலம். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நல்ல செல்வங்கள் நம்ம வீட்டை தேடி வரும். சுப நிகழ்ச்சிகள் நம்ம கண்டிப்பாக இருக்கும். அது சார்ந்த விஷயம், அதாவது திருமணத்தை சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் இப்போ கைகூடக்கூடிய காலம். பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், மிதுனராசி பெண் பிள்ளைகளுக்கு இது ஏற்றம் தரக்கூடிய காலம். 12 குருகிறாருன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. இந்த காலம் உகந்த காலம் உங்களுக்கு வந்துடுச்சு. சுக்கிரன் எப்பொழுது 5ஆம் இடத்துக்கு சென்று அவர் ஆட்சி பெற்றாலே அன்றே நம்மளுக்கு திருமண உறுதி விழா நடத்திடுவாங்க. முதல்ல மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் வந்து அவர் நீச்சகதியே இருந்தாலும் மங்களகாரகன் 2ஆம் வீட்டில் வந்தாவே அந்த மங்களம் கொடுத்துடணும். இதெல்லாம் நம்மளுக்கு பெண் பிள்ளைக்கு இது உரிய காலம் என்று தான் சொல்லும். மிதுனராசி பெண் பிள்ளைக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய மாதம். இதை பற்றி பேசுவாங்க கண்டிப்பாக. பெண் வீட்டுக்காரர் வந்து பார்க்கறதும் கொள்றதும், போக்குவரத்து வச்சுக்கிறது, ஐயா எப்போ வச்சுக்கலாம் திருமணம் அப்படின்னு பேசக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல முன்னேற்றம் ஐயா. பயப்படணும் அவசியமே இல்லை. இந்த காலம் இனிமையான காலம் என்று தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் குரு பகவான் வக்ரகதி இல்லை, இந்த மாதத்தில் வக்ரகதிக்கு வராது. அதனால் இதுவரைக்கும் செல்வம், ஏன்னா இதை முக்கியமாக சொல்லணும், 12லே இருந்து செல்வங்கள் கிடைக்காமல் இருந்து வந்த மிதுனராசிகாரங்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த ஒரு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த சமநிலைமை, இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சம பங்கீடு பண்ணி தருவார். சமமாக பிரித்து கொடுப்பார் எல்லாத்தையுமே. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். சுப செலவுகள் அதிகரித்து, ஒரு செலவு வருதுன்னா அதுக்கேற்ற வருமானமும் கொடுக்கணும். அந்த வருமானம் எங்கேருந்து வரும்? இறைவன் கொடுத்தா தான் வரும். திடீர்னு ஒருத்தர் கடன் வாங்குறேன்னு சொல்கிறோம். கடன் என்பதும் வரவு தான். இது நம்ம தப்பாக நினச்சிட்டோம். என்றோ கட்ட வேண்டிய தொகையை நாம் இங்கே வாங்கிட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. இது கடன். அந்த ரூபா கூட கொடுக்கணும் சாமி, நம்ம பேரில் நம்பிக்கை இருந்தால் தான் அந்த ரூபா கூட கொடுப்பான். அது கூட நீங்கள் கேட்குற நேரத்தில் கொடுக்கலன்னா அப்போ நம்ம மேலே சொல்லுவாங்க அபிப்பிராயமே இல்லை என்று இருக்கு. அப்போ நம்மளுடைய தன்மானத்தை டச் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த காலம் உகந்த காலமாக இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நல்ல சேர்க்கை என்று சொல்லக்கூடிய நட்பு வட்டாரங்கள் நம்மளை தேடி வரப்போம். என்னப்பா அவர் திடீர்னு பார்த்தோன்னா யோகத்தில் இருக்காரு, ஒன்றுமே புரியல, நல்ல ஒரு சம்பாதிப்புலாம் இருக்குது அவர்கிட்ட, தொலைதூர தொடர்புலாம் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் அதிகரிக்கக்கூடிய காலம் உருவாகி விடும். நல்ல நட்பு வட்டாரங்கள் எல்லாமே 1/1 செயின் மாதிரி அவங்கள கோத்துக்கொண்டே அவங்களுக்கு வழிநடத்தி செல்லுமா. இப்போ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றோன்னா அவர் என்ன பண்ணுவார், 110 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இந்த எல்எம் பிஸ்னஸில் சொல்லுவாங்க, நீங்கள் 4 பேரை பிடிங்க, அவங்க ஒரு 5 பேரை பிடிக்கணும், அப்புறம் அவங்க 10 பேரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிளைகளை பிரிஞ்சு போகும். அதில் கடைசியாக போகிறவன் ரொம்ப நொந்து நூடல்ஸ் ஆகிடுவான். மொத்த இதுவும் கட்டிட்டு இவன் தான் கஷ்டப்படுவான்.
அந்த மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் மாதிரி உங்களுடைய லைன் செயின் டைப்பில் போய்க்கொண்டே இருக்க போகுது. யார் முதல் போட்டாங்கன்னே தெரியாது. நீங்கள் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க. வங்கி சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தடை ஏதும் இருந்தால் அந்த வங்கி சார்ந்த நிதி நிலைமைக்காக நாம் லோன் கட்டிருந்தோம் அப்படின்னா இந்த முறை நம்மளுக்கு எல்லாமே கூடி வரக்கூடிய காலமாக அமையப்போகிறது. முக்கியமாக நம்மளுக்கு 11ஆம் அதிபதி அவர் தான், செவ்வாய் பகவான். முக்கியமாக அவர் 6 அவரே தான். ஏன்னா அதை கரெக்டாக சொல்லணும். 2ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாலே இந்த காதல் விவகாரத்தில் மற்ற சவனத்தில் கொஞ்சம் எடுத்துக்கங்க. மற்றபடி எந்த விஷயமும் நம்மளை தொந்தரவு பதியாது. ஏன்னா இது அழுத்தமாலாம் சொல்லி பெருசாக விளக்கமாக சொல்லக்கூடாது. மீதி விஷயத்தை கூட நம்ம விரிவாக்கமாக சொல்லிக்கலாம். இந்த காதல் சமாச்சாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களை செய்யவே செய்யாது, தீண்டவும் தீண்டாது. நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பணவரவும் சரி, உங்களுடைய வாக்குஸ்தானம் மிகுதி அனுப்பிவிடும். மந்திர உபதேசங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஐயா, உங்கள் வார்த்தையிலேயே மந்திரங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். இறைவனுடைய நாமம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய நாமம். ஏன்னா செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலே அந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி யாரானா சந்திரன் தான். சந்திரன் தான் எல்லா மந்திரத்துக்கும் அதிபதி. அவரை வைத்து தான் எல்லாமே நடக்குது. சூரியன் சந்திரன் என்று சொல்கிற மாதிரி அந்த சந்திர பகவான் செவ்வாய் வீட்டில் அமர்ந்திருந்தாலே பெரிய யோகம் என்று தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதும் அனுபவிக்க போகிறாங்க. வீடு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அந்த ரிப்பேர் ஒர்க்லாம் இப்போ எடுத்து செய்ய போகிறீங்க. இந்த ப்ரோக்ராம் சொன்னாவே இந்த முருகன் ஆலயத்துக்கு செல்வது, ஒரு 15 தேதிக்கு அப்புறம் முருகன் ஆலயத்துக்கு சென்று வர மிகவும் மேன்மையை தரும். இந்த 23 தேதிக்கு அப்புறம் நீங்கள் முருகன் ஆலயத்துக்கு விரதம் இருக்கிறது, சஷ்டி விரதம் இதை மாதிரி நாம் பயன் பண்ணினா நல்ல ஒரு வாழ்க்கையில் தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ்லாம் நம்மக்கிட்ட வராதும் இருக்கும். இந்த பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள்லாம் நம்மளை தீண்டாவே தீண்டாது. 12ல் குரு வருகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் நம்மளுக்கு பாதகாதிபதி எது வேணால் இருக்கட்டும். அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. இறைவன் உங்களுக்கு சனி பகவான் இருக்கார், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் மூலியமாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டு கொள்ளலாம். என்னென்னா கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் வெளியூர் போகிற ப்ரோக்ராம் நிறையவும் இருக்கும் ஐயா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும், அந்த காளி தேவி என்று சொல்லக்கூடிய நம்ம ஆதிசக்தி வழிபட அதாவது சமயபுரத்தாலை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.